ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை இன்றைய நாள். இன்று என்ன ஸ்பெஷல்? நாமல் ராஜபக்சவினுடைய திருமணத்துக்கு வழக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் பற்றியும், நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றியும், டெங்கு நுளம்புகள் எல்லாம் சேர்ந்து PHIக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு சமனான ஒரு வினோத ரச மஞ்சரி பற்றியும் இன்றைய வீடியோவில் விரிவாக பேசுவோம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 26 லட்சத்துக்கு அதிகமான மின்கட்டணம் செலுத்தாத நாமல் ராஜபக்சவை விட்டுவிட்டு வெறும் 7390 ரூபாய் மின்கட்டணம் கட்ட தவறிய தன்னுடைய வீட்டு மின்சாரத்தை மின்சார சபை துண்டித்ததாகவும், இது சட்டம் சகலருக்கும் சமனானது என்ற கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்று என்றும், இதனால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தீர்ப்பு ஒன்றை அளிக்குமாறு ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் திகதி எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இலங்கை சரித்திரத்தில் இப்படி ஒரு விசித்திரமான வழக்கு தாக்கல் செய்யப்படும் முதலாவது சந்தர்ப்பமாகத்தான் இது இருக்க வேண்டும். நாமல் ராஜபக்சவினுடைய திருமணம் அவருடைய தந்தையின் ஊரான பெல்லியாத்தையில் 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை ஒரு விழா போல நடந்தேறியிருந்தது. அப்போது ராஜபக்சேக்கள் ஆட்சியில் இருக்கவில்லை, நல்ல ஆட்சி கோஷ்டி ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இன்றைய பொதுஜன பெரமுன பார்லமெண்ட் உறுப்பினர் DV சாணக்க இப்படியோ மின்சக்தி அமைச்சரை சந்தித்து இந்த கல்யாண விழாவை பற்றி சொல்லி அலங்காரங்களுக்காக மின்சாரத்தை பெற்றுக்கொண்டதாகவும், இந்த கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை சொல்லும் போது உங்களுக்கு மறைந்த புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த ஞாபகத்துக்கு வருகிறாரா என்று பாருங்கள். சனத் நிஷாந்த ஒருமுறை தான் நாமல் ராஜபக்சவின் திருமண கால மின்கட்டணத்தை கட்டி முடித்து விட்டதாக வீராப்பு பேசியிருந்தார். இலங்கை பொதுஜனமும் அதை அப்படியே நம்பியிருந்தது. ஆனால் இந்த முறைப்பாட்டு மனுவை பார்க்கும்போது யாருமே அந்த கட்டணத்தை செலுத்தவில்லை என்று நிரூபணமாகிறது. நீதிமன்றத்தினுடைய சுயாதீனம் பற்றி பேசும் நாமல் இன்று சட்டமும் நீதியும் பேசும் நாமல் என்ன சொல்ல போகிறார்? இலங்கை மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் முக்கிய வழக்குகளினுடைய தீர்ப்புகளில் ஒன்றாக இதுவும் மாறப்போகிறது. சரி, அடுத்ததாக நம்பிக்கையில்லா தீர்மான விவகாரம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அசம்பாவிதங்களை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக 36 வாக்குகளும் எதிராக 152 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. தீர்மானம் தோல்வி கண்டது. இதன்போது முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதுமா லெப்பை வாக்களிக்கும் போது ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஒலி வாங்கி வேலை செய்யவில்லை என்றார். கேட்கவில்லை என்று வேறு யாரோ சத்தம் போட்டார்கள். எஸ் நோ சொல்லும் குழப்பத்தில் அவர் நோ என்று சொல்லி அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து வாக்களித்தார். மொத்தமாக 188 பேர் வாக்களித்த பாராளுமன்ற வாக்கெடுப்பில் உதுமா லெப்பைக்கு மட்டும் ஏற்பட்ட விசேட குளறுபடியா இதுவென்று தெரியவில்லை. ஆக தடுமாற்றத்தால் நிகழ்ந்த ஒன்று என்றால் இப்படியான நபர்களை வைத்துக் கொண்டா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள் என்று பரிதாபம் தான் நெஞ்சுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வெல்வது தோற்பது முக்கியமல்ல. ஒவ்வொரு வாரமும் வேண்டுமென்றாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். நாள் முழுக்க நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற பெயரில் தமது நிலைப்பாட்டை பேசும் எதிர்க்கட்சிகளினுடைய உரிமையை கொச்சப்படுத்த வேண்டிய தேவை எமக்கில்லை. பாராளுமன்றத்தில் மொத்தம் 66 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதோ வெறும் 36 பேர் தான். 30 பேர் வாக்கெடுப்பு நடக்கும் போது சபையிலேயே இருக்கவில்லை. தோல்வி அடைய போகும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்காக நாம் எதற்கு பாராளுமன்றம் போய் கை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதுவும் தெரியவில்லை. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தன்னுடைய உரையின் போது பிணையில் இருப்பவர்களும் சிறைக்கு போக பயந்து நடுங்குபவர்களும் தான் பதவி விலகுமாறு என்னை வற்புறுத்துகிறார்கள், நான் விலகப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா திறன தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நேர்காணலில் பங்கு பற்றியிருந்த வேளை தமக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடையும் என்று நன்கு தெரியும் என்றும், ஆனால் நீதி அமைச்சருக்கு எதிராக வலுவான எதிர்ப்பை பதிவு செய்வதே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த சமயம் ஒரு ஜனாதிபதியாக கடமையை செய்ய தவறியமைக்காக இதற்கு மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரவில்லை என்று அவரிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அப்போது அவர் தமக்கு பெரும்பான்மை இருக்கவில்லை என்று பூ சுற்றினார். அப்போது பிரதமர் ரணிலுக்கும் ஜனாதிபதி மைத்ரிக்கும் இடையில் இருந்த உறவு கடுமையாக விரிசல் அடைந்திருந்தது. அன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தால் அது தீர்மானம் மிகுந்த ஒன்றாக அமைந்திருக்கும்.
ஏனென்றால் அப்போது ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியில் மொத்தம் 106 பேர் இருந்தார்கள். சுதந்திர கட்சியான மஹிந்த தரப்பில் 95 ஆசனங்கள் இருந்தன. ஜேவிபியிடம் 6 ஆசனங்கள் இருந்தன. தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் 16 ஆசனங்கள் இருந்தன. அன்றைய திகதியில் அப்படி ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருந்தால் ஜேவிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன ஒருபோதும் சிறிசேனவை ஆதரிக்கும் தீர்மானத்தை எடுத்திருக்காது. அவர்களின் ஆதரவை இலகுவாக கோரியிருக்கவும் முடியும். ஒரு ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய தேவைப்படும் 2/3 பங்கு ஆதரவு பலம் என்ற சிக்கலான பொறிமுறைக்குள் செல்லாவிட்டாலும் கூட 113க்கு மேல் ஆதரவை திரட்டி பாராளுமன்றமே எம்மோடுதான் இருக்கிறது என்று அஜித் பி பெரேரா போன்றோருக்கு அன்று காட்டியிருக்க முடியும். ஆனால் அதை செய்யவில்லை. அன்று 106 பேரை வைத்துக்கொண்டு பெரும்பான்மை இல்லை என்று சொன்னவர்தான் தோற்று மண்கவ்வ போகிறோம் என்று தெரிந்தும் தோற்பது முக்கியமல்ல, கலந்து கொள்வதுதான் முக்கியம் என்று சிறுவர்களுக்கு உற்சாகமூட்ட பேசும் தத்துவத்தை பேசியபடி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார். என்ன ஒரு அதிசயமான மனிதர்! நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசவுக்கு அன்புள்ள சஜித் என்று ஒரு கடிதம் எழுதினார். டெலிபோனிலும் பேசியிருக்கலாம், நேரில் சென்றும் சொல்லியிருக்கலாம். ஆனால் கடிதம் எழுதினார். அதில் நீதி தேவதைக்கு ஆபத்து வரப்போகிறது, எக்ஸ்ட்ராவாக ஜனநாயகமும் ஆபத்தில் இருக்கிறது, அவசரமாக இதையாவது செய்யுங்கள் என்றார். வெறும் சஜித் பிரேமதாசவால் அத்தனை பேரையும் எதிர்க்கட்சி தலைமையகத்தில் கூட்ட முடியாது என்று நாமலுக்கும் தெரியும். நாமல் ரணிலுடன் இப்போதும் நல்லுறவில் இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க, கம்மான் பில, திலீப் ஜெயவீர என்று இந்த நாட்டை சிங்கப்பூர் ஆக்கிய மகான்களுடனும் எந்த விரோதமும் இல்லாமல் இருக்கிறார். ஆகவே ரணில் தான் அனைவருக்கும் பொதுவான மியூச்சுவல் ஃப்ரெண்ட் போலாகி போனார். ரணில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வந்தபோது சஜித் வாசலில் போய் நின்று வரவேற்றார். நான் அரசியலில் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறேன். நான் ஒருபோதும் மத்திய வங்கி பிணைமுறி திருடர்களுடன் கூட்டு சேர மாட்டேன். நான் ஒருபோதும் மோசடி அரசியல் செய்ய மாட்டேன் அப்பா என்று பிரேமதாசவினுடைய சிலைக்கு முன்னால் 2 வருடங்களுக்கு முன்பு பேசியிருந்தார் சஜித். அந்த வீடியோவை இப்போது பார்த்தால் இனிமேல் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன் என்ற பாவ மன்னிப்பு படலம் போல இருக்கும். விதவிதமான பேர் வழிகள் கூடினார்கள். பாவம் பத்திரமுள்ள சீலரத்ன தேரரை அழைக்க மறந்து விட்டார்களோ தெரியவில்லை. மற்றபடி எல்லோருமே இருந்தார்கள். முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன இருந்தார். எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் தூங்கிக் கொண்டிருக்கும் நிமால் சிறிபாலடி சில்வாவுக்கு நிலைமையின் விபரீதத்தை யாராவது புரிய வைத்திருக்க வேண்டும். தன் அரசியல் வாழ்வில் முதல் முறையாக அவர் தூங்காமல் விழித்திருந்தார். சஜித் பிரேமதாச, விமல் வீரவன்ச, கம்மான் பில, நாமல், ரணில், வஜிராபேவர்தன, திலீப் ஜெயவீர, ரவி கருணாநாயக்க, தயசிரி ஜெயசேகர, சம்பிக்க ரணவக்க, அர்ச்சுனா என்று ஏகப்பட்ட நபர்கள் சங்கமித்திருந்தார்கள். அனைவரையும் ஒன்று சேர பார்த்தபோது ஒரு வித்தியாசமான பீட்சா ரெசிபி போல இருந்தது. இந்த பீட்சாவுக்கு மேலதிகமாக மயோனைஸும் சீஸும் சேர்த்தது போல ஹக்கீமும் மனோ போன்ற சிறுபான்மை கரகாட்ட கோஷ்டியும் சேர்ந்திருந்தது. எல்லோரும் சேர்ந்து நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக கவலைப்பட்டார்கள். 1980ஆம் ஆண்டுகளில் தமக்கு சார்பான நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்காத போது அன்றைய பிரதம நீதியரசர் நெவில் சமரகோனின் வீட்டுக்கு காடையர்களை பாவித்து கல்லெறிந்தது ஜேஆர் அரசு. அன்றைய ஜேஆரின் கேபினட்டில் இருந்த ரணிலும் 2ஆம் நிலை அரசியல் தலைவர்களும் இப்போது 150 ரூபாவுக்கு விம்லிக் 200 மில்லிலிட்டர் ஏனைய சலவை தோல்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு இல்ல. ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவம் செய்திருந்தார்கள். அன்றைய பிரதமர் ரணசிங்க பிரேமதாசவின் மகனான சஜித் பிரேமதாச நடுநாயகமாக இருந்தார். மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு சார்பான தீர்ப்பை வழங்காததால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவி கவிழ்த்து வீட்டுக்கு அனுப்பிய வீரவன்ச, ராஜித சேனாரத்ன, நாமல் ராஜபக்ச, சம்பிக்க ரணவக்க போன்றோரும் நீதிமன்றத்தின் சுயாதீனம் பற்றி வகுப்பெடுத்தார்கள். அதாவது தாம் அதிகாரத்துடன் இருந்த நாட்களில் துட்டுக்கும் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்காத ஒரு கூட்டம் தமக்கு ஏற்பட்டிருக்கும் அபாய நிலைமையை கண்டு அவசரமாக கூடி கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இது எப்படி என்றால், டெங்கு நுளம்புகள் எல்லாம் கூடி PHIக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வது போல ஒன்று. பாதாள உலக உறுப்பினர்கள் நீதிமன்றத்தினுடைய சுயாதீனம் பற்றி பேசினால் எந்த அளவுக்கு நகைச்சுவையாக இருக்குமோ அது போன்ற ஒன்று இது. எப்படியோ கடைசியில் அனைவரும் ஒன்று கூடி கலைந்தார்கள். இங்கே இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டியிருக்கிறது. நீதிபதிகளினுடைய 65 வயதில் ஓய்வு பெறும் வயதெல்லையை
67 வரை அதிகரிப்பது தொடர்பாக அரசு இதுவரை உருப்படியாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பாராளுமன்ற விவாதங்கள் மற்றும் அமைச்சர்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கும்போது அவர்கள் அப்படி அதிகரிக்கும் எண்ணத்தில் இருப்பதாகவே தெரிகிறது. மேல் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல, சகல நீதிமன்றங்களிலும் பணியாற்றும் நீதிபதிகளினுடைய பணிக்கால வயதிலேயே அதிகரிக்க அரசு நாட்டம் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வழக்குகளை வேக வேகமாக நகர்த்தி செல்ல இந்த வயது நீடிப்பு அவசியம் என்று அரசின் பக்கம் இருந்து சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உடனடியாக இது பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமை. மஹிந்த ராஜபக்ச அவசர சட்டமூலம் என்ற பெயரில் அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து 18வது திருத்தத்தை நிறைவேற்றியது போல அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்ய முடியாது. நீதிபதிகளினுடைய வயதை நீடிப்பதற்கு அரசியல் சாசன திருத்தத்துக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பையும் கோர வேண்டும் என்று பிரதம நீதியரசர் தலைமையிலான அமர்வு தீர்ப்பு கொடுத்தால் அதையும் நிறைவேற்றிவிடலாம். மக்கள் நீதிமன்ற கட்டமைப்பின் மேல் அசராத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வழக்குகள் எல்லாம் வேகமாக முடிந்து தீர்ப்புகள் வர வேண்டும் என்கிறார்கள். சட்டத்தினுடைய ஆட்சி தலைக்க வேண்டும் என்கிறார்கள். ஆக நீதிபதிகளினுடைய வயதை நீடிக்கும் விவகாரம் பாராளுமன்ற 3/2 சர்வஜன வாக்கெடுப்பும் கோரப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தாலும் அதுவும் சாத்தியமாகும். ஆனால் அரசு இந்த விவகாரத்தில் வெளிப்படை தன்மையுடன் செயற்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரசு நேர்பட பேச வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரசு தேர்தலுக்கு முன்னர் வாக்களித்தது போல சுயாதீன பொது வழக்கு தொடுக்கும் அலுவலகம் வர வேண்டும் என்கிறார்கள். ரணிலுக்கு எதிராக இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருக்கும் சட்டமா அதிபரை கேள்வி கேட்கிறார்கள். ஆக நீதிபதிகளினுடைய வயது நீடிப்புக்கு மேலதிகமாக நீதித்துறையில் செய்ய வேண்டிய கனதியான மாற்றங்கள் நிறைய இருக்கின்றன. என்ன செய்ய போகிறது அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.